நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அரிசியை முதல்ல எடுத்து கழுவி வச்சுக்குவோம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இது சீரக சம்பா அரிசி. கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை வகைகள் அதோடு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடி பிடிக்கும். நல்லா கலந்து விடுங்க. நறுக்குன தக்காளி 2 அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து அதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கணும். பிரியாணிக்குன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கணும். நல்லா பெரிய பீஸாக நறுக்கி தருவாங்க. சிக்கன் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா பொருளெல்லாம் சிக்கனோடு சேர்ந்து வரணும். சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக விட்டுக்கோங்க. நான் குக்கர் மூடியை போட்டிருக்கேன். இதில் வெயிட்டோ கேஸ்கெட்டோ எதுவும் போடலை. சும்மா எம்டியாக தான் மூடி வச்சுருக்கேன். இடையில மூடியை திறந்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருந்தாலும் ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகும்போது தண்ணி விட்டு தாங்க வெந்து வரும். நீங்கள் அரிசிக்கு தண்ணி சேர்க்கையில் 1 டம்ளரை கம்மி பண்ணிட்டு தான் சேர்க்கணும். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 6 டம்ளர் சேர்க்கணும். சிக்கன்லேயே தண்ணி இருக்கிறதுனால 1 டம்ளர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடவோ குறைச்சோ போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது பிரியாணி. தண்ணி கூட போயிடுச்சுன்னா குழஞ்சிடும். தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இது தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்க்கணும். அரிசியில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா வடிச்சிட்டு அரிசி இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. தண்ணியும் அரிசியும் ஒரே ஈவனாக வெந்து வரணும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு அரிசி ஒரு 70% நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவு மல்லி புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே ஈவன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்க வேண்டியதான். குக்கர் மூடியில் கேஸ்கெட்டு வெயிட் 2 போட்டுக்கணும். இந்த டைமில் மூடியை போட்டுட்டு மேலே வெயிட் வச்சு விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விசில் வந்தால் 1 விசில் கணக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். உடனே கரண்டியை போட்டு குத்தி கிளறக்கூடாது. பிரியாணி நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேருந்து எடுத்த உடனே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. மெதுவாக தான் எடுக்கணும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. குக்கர்லேயே பிரியாணியை நல்லா உதிரியாக செய்யலாம்.
சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.